கார்த்திகை தீபம் ரசிகர்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக்குடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாண நாள் வருதுங்க. அவங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், இல்லை அப்படின்னா இந்த கல்யாண நாளையே நாங்கள் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாச்சியார் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ளே என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அதுவும் ஆனந்தும் மீனாட்சியும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாச்சியார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்திக் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ளே நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன், 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ மீனாட்சி என்னையை கூட்டிகிட்டு ஆசீர்வாதம் அம்மா கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் வரலன்னா நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சவால் விடுறாரு ஆனந்த் கிட்ட. ஸோ கண்டிப்பாக கார்த்திக் ஒரு விஷயம் சொன்னாருன்னா கண்டிப்பாக அதை செஞ்சுருவாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்குடைய அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ வீட்டுக்கு நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கார்த்திக் அந்த ரம்யா ஆஃபீஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கால் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட், அதாவது கம்பெனியில் ஒருத்தர் இருப்பார் இல்லை, அவர்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது இங்கே இல்லை அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக ரம்யா தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு சந்தேகம் இருந்துங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யாவும் ரியாவும் வீட்டில் இல்லை. ஸோ அவங்க மேலேயும் கொஞ்சம் டவுட் படுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் அவங்க அப்பாவை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பிரச்சனைலாம் முடிச்சுட்டு ஸோ கம்பெனிக்கு வர்றாங்க. ஸோ அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க திர்ஷா. இன்னொரு பக்கம் என்னென்ன ரம்யா இங்கே இல்லை அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே இருக்காங்களே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்தீங்க கம்பெனிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மார்னிங்கில் இருந்தே இங்கே தான் இருக்கேன், உங்களை தான் காணும், ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸோ நம்ம தான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரம்யா கார்த்திக் நம்ம மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்திக் இதுக்கப்புறம் எப்படி ரம்யா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரம்யா தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறாங்க. ரம்யா யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.